மேடையில் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் மதுரை முத்துவின் சிரிப்பிற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் தியாகமும் உள்ளது. மதுரை முத்துவின் முதல் மனைவி வையம்மாள் ஒரு கார் விபத்தில் உயிரிழந்த போது முத்துவின் உலகம் நிலைகுலைந்தது. 2 பிஞ்சு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு தந்தையாக அவர் பட்ட துயரம் சொல்ல முடியாதது. அந்த சிறிய குழந்தைகளுக்கு தாயின் அரவணைப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். தன்னுடைய சுயநலத்திற்காக இல்லாமல் தனது 2 பெண் குழந்தைகளுக்கும் ஒரு தாய் வேண்டும் என்பதற்காகவே அவர் 2ஆம் திருமண முடிவை எடுத்தார். தனது குடும்ப நண்பரான நீத்து என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இங்கேதான் ஒரு அழகான விஷயம் நடந்தது. நீத்து முத்துவின் குழந்தைகளுக்கு ஒரு மாற்றாந்தாயாக இல்லாமல் ஒரு உண்மையான தாயாகவே மாறிப்போனார். அந்த பெண் குழந்தைகள் இன்று ஒரு தாயின் அரவணைப்பில் வளர்வதற்கு முத்து எடுத்த அந்த சரியான முடிவே காரணம். சமீபத்தில் தனது 2 மகள்களுக்கும் அவர் நடத்திய மஞ்சள் நீராட்டு விழா இணையத்தில் வைரலானது. தன் மகள்களை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை தேரில் அமர வைத்து தானே அந்த தேரை ஓட்டி வந்த காட்சி பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அம்மா இல்லாத குறையை அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் உணரக்கூடாது என்பதில் முத்துவும் அவரது 2வது மனைவியும் மிகவும் உறுதியாக இருந்தனர். அந்த விழாவில் தன் மகள்களை ராஜகுமாரிகளைப் போல ஜொலிக்க வைத்து அழகு பார்த்தார் அந்த தந்தை. ஒரு நல்ல தந்தை என்பவன் குழந்தைகளை பெற்றெடுப்பவன் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வையும் அன்பான சூழலையும் உருவாக்கி தருபவன் என்பதற்கு மதுரை முத்துவின் இந்த வாழ்வு ஒரு சிறந்த உதாரணம். இந்நிலையில் மஞ்சள் நீராட்டு விழாவின் போது கலந்து கொள்ள முடியாத பாடகர்களான ராஜலட்சுமி செந்தில் தம்பதியினர் மதுரை முத்துவின் வீட்டிற்கு சென்று அவரது மகள்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஆசீர்வாதம் செய்தனர். இது தொடர்பான வீடியோவை மதுரை முத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார்.